அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் 30ஆம் தேதி சனி வக்ர பயிற்சியானது நடக்க இருக்குது. இதனால் 100 வருடங்களுக்கு பிறகு சனி வக்ர பயிற்சியால் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், முக்கியமாக கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு, சனி பகவானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதகங்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகிறது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சிவபெருமானை போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. நவகிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை 4 மாத காலம் வக்ரமடைவார். கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் 30ஆம் தேதி இரவு வக்ரகதையில் பயணம் செய்ய இருக்கார். மேலும் சனி வக்ர பயிற்சியால் கடகராசி நேயர்களுக்கு ஒரு விதமான மாற்றங்கள் எல்லாம் 100 வருடங்களுக்கு பிறகு நடக்க போகிறது அப்படிங்கிறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கலாங்க. அதே போல் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கிட்டால் அது சனி பகவான் தான். சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்தாவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுக் கொடுக்குமா. சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து 5வது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறது. மேலும் கும்ப ராசியில் சனி தற்போது பயணம் செஞ்சுட்டு வராரு. மேலும் மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார். மேலும் ஜூன் 29ஆம் தேதி இரவு, அதாவது ஆணி 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பிக்க போகுது. மேலும் இந்த ஐப்பசி 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ர காலம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்படக்கூடிய ராசியினருக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பண கஷ்டங்கள் நீங்கும், கடுமையான நெருக்கடிகளில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு விதமான நிம்மதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமை நாட்களில் அசைவம் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டு பாருங்க. கண்டிப்பாக சனியோட தாக்கத்தில் இருந்து கூடிய விரைவில் உங்களால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்து சனி காலம் என்பதால் கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் கஷ்டங்கள் அனுபவித்து வந்திருப்பீங்க. மேலும் இந்த சனி வக்ரமடையும் காலத்தில் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டமானது வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் உங்களுடைய தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் அகலக்கால் நீங்கள் வைக்கக்கூடாதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடு எதுவுமே செய்யாதீங்க. அப்படி செஞ்சுங்க அப்படின்னா நிச்சயமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க. பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இல்லாமல் இந்த கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி வக்ர நிலை மேலும் பல பிரச்சனைகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். உங்களின் செலவுகள் அதிகரிக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்கள் செலவுகளை வைத்துக்கொள்ளுங்க. மனதில் வீண் குழப்பங்கள் தோன்றிய வண்ணமாகவே இருந்துக்கூடும். அது மட்டும் இல்லாமல் பல விதத்தில் வருமானம் கிடைத்தாலுமே எதிர்பாராத செலவுகள் அதிகமாகவே இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரையில் உங்களுக்கு நிதி நிலைமை சற்று குறைவாக இருக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு அமௌண்ட் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில்
ரொம்ப ரொம்ப தாமதமாக தான் கிடைக்கும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் மன அழுத்தத்தை சந்திக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தி மற்றவர்களோடு உரையாடுவதை நீங்கள் பார்த்து கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனை உங்கள் பேச்சாற்றல் மூலியமாகவே ஏற்படக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப பொறுப்புகள் மற்றும் பணியிடத்தில் உங்கள் வேலையை பொறுமையாக கடைபிடிப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அனைவருமே நீங்கள் மதித்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் இந்த சனி வக்ர பயிற்சி இந்த கடகராசி நேயர்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க்காக தான் இந்த காலகட்டம் இருக்கக்கூடும். வீடு கட்ட வாய்ப்பு இருக்குது, ஆனால் நிலத்தகராறு அதனால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கடந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது, அந்த அளவிற்கு சிறப்பாக இல்லை என்றாலுமே இந்த வருடம் உங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும். இந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிக அளவில் காணப்படும். அதை சுப செலவுகளாக மாற்றுவது உங்கள் சாமர்த்தியம் தாங்க. மேலும் எவ்வளவு பணம் வந்தாலுமே நிம்மதி இல்லாத நிலை இருக்கக்கூடும். தூக்கத்தில் பிரச்சனை இருக்கக்கூடும். பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. இல்லை அப்படின்னா சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. ரிஸ்க் நீங்கள் எடுக்கவே வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நீங்கள் எந்த ரிஸ்க்குமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சில விஷயங்களை நீங்கள் ஆற போட்டு அடுத்த வருடம் கூட செய்யுங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக சனியின் தாக்கத்தால் கடுமையாக அவதிப்பட்டு வரும் ராசியில் ஒன்றுதான் கடகராசி. அது மட்டும் இல்லாமல் எல்லா ராசிகளுக்கும் அஷ்டம சனி கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தாது. கடகராசியை பொறுத்தவரை 7ஆம் வீடு என்று அறியப்படும் சமசப்தம ஸ்தானமான மகர ராசிக்கு அதிபதி சனி தான். 7ஆம் வீடு என்பது திருமணம், வாழ்க்கை துணை, பார்ட்னர்ஷிப், தொழில் உள்ளிட்டவற்றை குறிக்கக்கூடியது. மேலும் 7ஆம் வீட்டில் அதிபதி சனி 8வது வீட்டில் அஷ்டம ஸ்தானத்தில் மறைவது என்பது இது குறித்த விஷயங்களில் பலவிதமான நெருக்கடிகளையோ ஏமாற்றங்களையோ ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் கடந்த ஆண்டுகளை போலவே இல்லாமல் இந்த 2024 சனி வக்ர பயிற்சியானது கடக ராசிக்கு அஸ்தம சனியாக இருந்தாலும் கூட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கடக ராசியினர் கண்கூடாக உணர முடியும். ராசிக்குள்ளேயே நட்சத்திரங்களில் பிரவேசிக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரத்திற்கு சென்று சஞ்சரிக்கும் சனி பகவான் கடக ராசியினருக்கு அஸ்தம சனியின் இறுதி மாதங்களில் நன்மையை செய்வார் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் சனி பகவான் வக்ரமடைய இருக்காரு. வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி சுழல்வதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. 2024 சனியின் வக்ர பயிற்சி நன்மையை அள்ளித்தரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனியின் தாக்கம் கடகராசினருக்கு வெகுவாக குறைந்து சனி வக்ரமாக இருக்கும் 6வது மாத காலங்களில் நிம்மதியை நீங்கள் உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நெருக்கடிகள் அனைத்துமே குறையும். தடை தாமதங்களும் நிச்சயமாக விலக்கி வைப்பார் இந்த சனி பகவான். அதற்கு பின்னர் 3 மாதத்தில் அதாவது 2025 சனி பயிற்சி நடக்கும். சனி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆவார். இது கடக ராசிக்கு அஷ்டம சனியை உரித்து பாக்கியத்தின் தொடக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் சனி பயிற்சி மிக சிறந்த பலன்களை அள்ளித்தரக்கூடிய ராசிகளில் 9வது வீட்டில் பயிற்சி ஆவதை குறிக்கும். எனவே கடக ராசிக்கு நேயர்களுக்கு இன்னும் சில நாட்களில் சனி வக்ர பயிற்சி மற்றும் அதற்கு அடுத்த காலத்தில் உடனடியாக வரக்கூடிய பாக்கிய சனி பயிற்சியாக இரண்டுமே அஷ்டம சனியின் தாக்கத்தை பெரிதாக உணர வைக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதேபோல் இந்த சனி வக்ர பயிற்சியால் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் 30ஆம் தேதி சனி வக்ர பயிற்சியானது நடக்க இருக்குது. இதனால் எந்த ஒரு வேலையும் நாளை வரை தள்ளி போடுவதோ அல்லது ஜூன் மாதத்தின் கவனக்குறைவாக இருப்பதோ தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் பாதியில் உறவினர்களுக்கு இடையே சில பிரச்சனைகளால் குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடும். குடும்பத்துக்காக செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும். தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் நீங்கள் முக்கியமாக ஈடுபடவே கூடாதுங்க. மாதத்தின் நடுப்பகுதியில் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெகு தூரமாக செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரக்கூடும். சில விஷயங்களில் நீங்கள் தாமதம் காட்டுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் முக்கியமாக இந்த சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கிறதுனால சனியின் தாக்கத்திலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கொள்ள என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானை மனதார பிரார்த்தித்து எழுதீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சனியோட தாக்கம் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் கடகராசி நேயர்களாக இருந்தால் இந்த விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்ல பலனை கிடைக்குங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க, முக்கியமாக சனி பகவானால் இவங்க எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் பெற போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற முழு மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையுடன் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல்